ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுல திலக. இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? ரேடியோ சபா. ரேடியோ சபா. கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா. டே ராஜு, நீ எங்கடா இங்க? அட தர்மா, எத்தனை நாள் ஆச்சுட உன்னை பார்த்து. நீ இன்னும் அப்படியே தாண்டா இருக்க. உடம்பு போடல, முடி நரைக்கல, எப்படிடா அது சாத்தியம்? எல்லாமே சயின்ஸ் தாண்டா. ஆமா ஆமா, நீ ஸ்கூல்ல படிக்கிற காலத்திலேயே நிறைய ஆராய்ச்சி பண்ணுவிய, இப்பவும் அதெல்லாம் விடலையா? இது கடவுள் கொடுத்த உடம்பா இருக்கலாம், ஆனா அது விஞ்ஞானம் மூலமா நாம கவனமா பாத்துக்கணும். அதுதான் இப்பவும் இளமையா இருக்கேன். அது சரி, இப்ப என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? ஒரு அமெரிக்கா கம்பெனி கூட சேர்ந்து மனித மூளை சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். மூளையோடையா? அப்படி என்னடா ஆராய்ச்சி? நம்மளோட மூளையில இருந்து சில குறிப்பிட்ட நினைவுகளை மட்டும் அழிக்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சி. அது எப்படிடா முடியும்? ரொம்ப ஈஸிடா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிரைவ்ல இருக்கிற சில ஃபைல்களை மட்டும் தேர்ந்தெடுத்து டிலீட் பண்ணுவோம்ல, அது போலதான் இதுவும். அடப்பாவி, இதெல்லாம் ஆபத்தான ஆராய்ச்சியாச்சே. இல்லவே இல்ல, இது ஒரு சாதாரணமான ஆராய்ச்சி தான்டா. நம்ம மூளையில இருக்க நம்மளோட நினைவுகள் எல்லாம் ஒரு இடத்துல தான் பதிவா இருக்கும். அதுல நாம எந்த நினைவுகளை அழிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நினைவுகளை மட்டும் ஒரு லேசர் கதிர் மூலமா எரிச்சிடலாம். இதெல்லாம் இப்போ ஒரு ரோபோவே செய்யுது. ஸோ எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. நீ சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கு. இந்த ஆராய்ச்சி மூலமா என்ன மாதிரியான நினைவுகள் அளிக்கலாம்? எந்த மாதிரியான நினைவுகளையும் அழிக்கலாம்டா. சந்தோஷமானதா இருக்கலாம், சோகமானதா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த தேவையில்லாத சாதாரணமான நினைவு கூட இருக்கலாம். துன்பமான நினைவுகளை அளிக்கிறது புரியுது, ஆனா ஏன் நாங்க மகிழ்ச்சியான நினைவுகளை அளிக்கணும்? எங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியான தருணங்களையே மறக்கணும். சரி, உனக்கு பிடிச்ச படம் எதுன்னு சொல்ல. நீ திரும்ப திரும்ப பார்த்து வயிறு குலுங்க குலுங்க சிரிச்ச படம்? வசூல் ராஜா MBBS, சந்தேகமே இல்ல. ஞாபகம் இருக்கா? நீயும் நானும் கிளாஸை கட்டடிச்சிட்டு அந்த படம் பார்க்க போனவே. ஆமா ஆமா, இனிமையான பழைய நாட்கள்டா. இதுவரை எத்தனை தடவை இந்த படத்தை பார்த்துருப்ப? ஒரு 10 முறை இருக்கும்டா. ஆனா இனிமேலும் பார்க்க முடியாது. அதுல வர்ற எல்லா டயலாகும் மனப்பாடம் ஆயிடுச்சு. இப்ப சொன்ன பாத்தியா, அந்த படத்தை நீ இப்ப சுத்தமா மறந்துட்டனா இன்னும் 10 முறை பார்த்து சிரிக்கலாம்ல. ஆமா, புதுசா பார்க்குற மாதிரியே இருக்கும். வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா கவலையான நினைவுகள் மட்டும் இல்ல, சில சந்தோஷமான ஞாபகங்களும் மறக்கலாம், தப்பில்லை. ரேடியோ சபா. ரேடியோ சபா.